வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நெய் போட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் ரவை ஒரு கப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவையை போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுப்படணும். அதோடய வாசம் கொஞ்சம் தெரியும், வறுப்பட்ட வாசம் கொஞ்சம் தெரியும். நம்ம நல்லா வறுத்து நல்லா வறுக்கணும். அந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக கோட் பண்ணி நல்லா வறுத்ததுக்கப்புறம் தீயை விட்டுறாதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் வறுப்பட்டதும் ஒரு தட்டில் போட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா ஆறினோடனே அதே கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி கொஞ்சம் நெய் போதும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா செவந்து தீயை விட்டுறாதீங்க. நல்லா செவந்து வறுப்பட்டதும் அதை எடுத்து தனியாக வச்சிடணும். தனியாக வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம திராட்சை எடுத்து போட்டுடணும். திராட்சை எடுத்து போட்டு நல்லா வறுப்படணும். அதுவும் கொஞ்சம் நல்லா வறுப்படணும். இது எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்க. நான் கையில் ஒரு மொபைல் வச்சுட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது. திராட்சை வறுப்பட்டதும் அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப் அளவு தண்ணி ஊற்றுடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறின பிறகு அதுலேயே நான் ஒரு கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை போட்டால் போதும். நல்லா கிளறின உடனே அது ஒரு தளன்னு ஒரு பதம் வரும். நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், பாலில் கேசரி பவுட்ரு கொஞ்சமாக போட்டு நான் நல்லா லிக்விடாக வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த டைமில் ஊற்றணும். நல்ல தளன்னு வந்த டைமில் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போடணும். நெய் போட்டுட்டு திரும்ப ஒரு கிளறணும். ரவை நல்ல அந்த கேசரி பவுட்ரு ரவை இது நான் திரும்பவும் சொல்கிறேன், கையில் மொபைல் இருக்கிறதுனால என்னால் ஷேக்கிங் ஆகுது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரவை இதெல்லாம் போட்டோடனே முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டுட்டு திரும்ப ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போதும். திரும்ப எடுத்து அந்த ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அதை நம்ம கிளறணும்ல அதில் போட்டு கொஞ்சம் சமப்படுத்தின உடனே நமக்கு பாருங்கள், அது சூப்பராக ஒரு ரவை கேசரி இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்படி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இன்றைக்கி நம்ம ரவை கேசரி ரெடி பண்ணிட்டோம். வாங்க சாப்பிடலாம்.